அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவியாக, இந்திய தேசத்தின் தலைவியாக, நாளைய பிரதமராக, தமிழ்நாட்டில் முதல் பெண்மணி பிரதமராக, தமிழ் பேசக்கூடிய பெண்மணியாக நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் போது முறைப்படுத்தும் திட்டமாக அனைத்து மக்களுக்கும் இலவசமான கல்வி, இலவசமான மருத்துவம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய திட்டமாகவும், விவசாய மக்களுக்குரிய அந்த விளைச்சலுக்குரிய பொருளுக்குரிய விலை நிர்ணயம் செய்து கொடுக்கவும், அனைத்து தொழில் உற்பத்திக்குரிய பொருள் விலை நிர்ணயம் செய்யவும், நேரடியாக அனைத்தையும் கொள்முதல் செய்து நுகர்வோர் அங்காடிகளுக்கு மாற்றும் விலை நிர்ணயம் மற்றும் மக்களுக்குரிய விலை நிர்ணயம் அனைத்துமே நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் போது முறைப்படுத்தும் திட்டமாக செயலாக்கம் செய்யப்படும். ஏழை எளிய மக்கள் 3 வேளை உணவருந்தப்பட வேண்டும், நல்ல வீடுகள் அமைத்து கொடுக்கப்பட வேண்டும், அவர்களுடைய வாழ்வாதாரம் மற்றும் வேலை வாய்ப்புகளை தொழில் வாய்ப்பு, கூட்டமைப்பு தொழில், வேளாண்மை கூட்டமைப்பு, கால்நடை போன்ற அனைத்தையுமே முறைப்படுத்தும் திட்டமாக நம்மளுடைய பாதுகாப்பாளர் சட்டம் முறைப்படுத்தப்படும். அது மட்டுமில்லை, நெசவு தொழிலாளிகளுடைய பாதுகாப்பாளர் திட்டத்தின் கீழ் முறைப்படுத்தும் திட்டமாக அவர்களுடைய காப்பீடு மற்றும் சம்பளம், வேலை நேரம், கூட்டமைப்பு தொழிலுக்கான அனைத்துமே முறைப்படுத்தும் திட்டமாக ஒவ்வொன்றாக செயலாக்கம் செய்யப்படும். ஒருவருடைய வேலை நேரம், அவர்களுடைய காப்பீடு மற்றும் பாதுகாப்பு, அவருடைய சம்பளம் அனைத்துமே முறைப்படுத்தும் திட்டமாகவும், அவர் தொழில் தொடங்குவதற்கான முதலீடு மற்றும் அனைத்துமே நம்மளுடைய அரசாங்கம் கூட்டமைப்பு திட்டத்தின் கீழ் முறைப்படுத்தும் சட்டமாகவும், ஒரு நல்ல பங்களிப்பாளராக நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் போது நெசவு தொழிலாளிகளுடைய பாதுகாப்பாளர் சட்டம் முறைப்படுத்தப்படும். இன்றைக்கும் இடைத்தரகர்களால் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் தனிநபர் ஆதிக்கமாக தொழிலாளி வர்க்கங்களாக மாற்றப்பட்டு முதலாளி வர்க்கங்களாக இன்றைக்கு தொழிலாளி வர்க்கங்களை அடிமையாக்கி கொண்டிருக்கும் அனைத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கும் சட்டமாக நம்மளுடைய நெசவு தொழிலாளிகள் பாதுகாப்பாளர் சட்டம் முறைப்படுத்தப்படும். இந்த தொழிலாளிகள் அனைவருமே நம்மளுடைய அரசினுடைய ஊழியர்களாக நியமிக்கப்படுவார்கள். அவர்களுடைய சம்பளம் முறைப்படுத்தும் திட்டமாக அரசினுடைய காப்பீடு மற்றும் சம்பளம், பாதுகாப்பு, வேலை நிர்ணயம் அனைத்துமே முழுமையாக்கப்படும் என்பதை திறன்பட வலியுறுத்துகிறேன். நன்றி.